நல்லா இருக்கும் நொறுக்கணும் அப்படி எனக்கு போட்டு காட்டுனது எங்களோட லண்டன் நம்ம அங்கே வீட்டை வந்து நின்றான் அம்மா தான் போட்டு தந்தவா உண்மையாவே நாங்கள் டேஸ்டாக இருந்துச்சு. நான் பாடவா ரோசாக்காக சர்ப்ரைஸ் பண்ணேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அனும் கருப்புருவா கருப்புரை எங்கே இருந்த மஞ்சள் நிற்கிறோம்னு பார்த்தீங்களா வளமை மாரி அது வந்துச்சு. எங்களோட கிச்சனுக்குள்ளே தான் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மதிய நேரம் சமையல் செய்கிறக்க நம்ம அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். சமைக்க போயான தேவையான பொருட்களை வந்து தட்டில் எடுத்து வச்சுருக்கிறோம். கொஞ்சம் தட்டுது கிடைக்கிறது. அப்போ அதை தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். மேடம்மா இந்த கொஞ்சம் உஷார் கொஞ்சம் கூட வேற இருக்குது. பார்த்தீங்கன்னா இரவு வந்து நான் உண்மையாக நித்திர கொள்ளை உண்மை தானே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது தம்பி குட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதே மாதிரி எங்களுடைய ஏஞ்சம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு எல்லாமே காய்ச்சல் குணம் இது. அதே விட வசந்தத்துக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மேலாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வசந்துக்கு வந்து நீட்டு வந்து எங்கள் அண்ணா வந்து சுகர் செக் பண்ணி பார்த்தா அப்போ கொஞ்சம் கூட நிற்கலாம் திரும்பவும் உண்டு. அப்போ நீட்டு வந்து அக்கா விட்டு வந்து நாங்கள் வெள்ளை சோறை வசந்துக்கு வந்து கொடுத்துட்டேன். வெள்ளை சோறம் கொடுத்து சோடாவும் வந்து குடிச்சோன்னா கொஞ்சம் உடம்பு வந்து அதான் அப்போ கொஞ்சம் உடம்பு வந்து ஏலாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னா வசந்துக்கு ஒரே தலை சுற்றுது கொண்டு கொஞ்சம் ஏலாமல் இருக்குது. ஃபேன் போட்டு வேறு தலை முழுக வலிக்கிட்டு வசந்துக்கு. அப்போ சரியான சொல்லி போட்டு லைட்டை போட்டுட்டு வசந்தா கொஞ்சம் ஒலிம்பி கட்டி சுடு தண்ணி எல்லாம் வச்சு கொடுத்து குடிச்சிட்டு உண்மையாங்களா சுடு தண்ணி எல்லாம் வச்சு கொடுத்து தண்டிட்டு அப்போ கொஞ்சம் நித்திராதால சரியான குறைவு என்ன தம்பிக்கு நிறுத்துதானே எல்லாதாண்டா பார்த்துட்டு கொஞ்சம் கதைக்கிறது கொஞ்சம் ஏழாமல் இருக்கும். பஞ்சியும் கொஞ்சம் மேலாமல் இருக்குண்டே என்ன செய்யறது நிட்டு தெரிஞ்சவங்க. அப்போ அம்மா கால் பண்ணினா அம்மா வசந்துக்கு இன்றைக்கு நீ சோறு கொடுக்காதேன்னு சொல்லிச்சு. என்ன குத்தரிசி நன்றியை கொடுக்காத வசந்துக்கு வந்து அரிசி மாப்புட்டா கொஞ்சமாக வச்சு கூடாதுன்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லி அம்மாண்டையும் வசந்துக்கு மதியத்துக்கு அரிசி மாப்புட்டு தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா சோறு கொஞ்சம் கொடுக்காத வசந்த நாளைக்கு கொண்டே எல்லாம் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண போகுது நான் சொன்னேன். அப்போ அதுக்கு அவங்க சொன்னால் இன்றைக்கி வந்து சோறு கொடுக்காத கூட மேலே பிள்ளைங்க சோறு கொடுக்காத பாவக்காய் கறி இன்றைக்கி காய்ச்சி கொடுவான்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி என்ன சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா துள்ளு மண்டை மீன் எடுத்து வச்சுருக்குறோம். அதாவது வந்து வட்டி வாங்கணும் வந்து துள்ளு மண்டை. இந்த மீன் வந்து நல்லது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். தம்பிக்கு இடியப்பண்ண முடியாது கொடுக்க போனால் பாருக்கு சொதி வெப்பம் வந்து துள்ளு மண்டையும் எடுத்து வச்சுக்க நாங்கள் குழம்புக்கும் ரெட் ஆமாம் சுண்டு தமிழ் இங்கிலீஷ் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கத்திரிக்காய் வந்து 250 ரூபான்னு சொல்லி அனுச்சியாக்கா வந்து எனக்கு வாங்கி தந்துட்டு போனோம். புட்டுக்கு படுக்க பொறிச்சு சாப்பிடுன்னு சொல்லி கத்திரிக்காய் வாங்கி தந்துட்டு போனோம் பொறிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயப்பூவும் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா பாவக்காயும் எடுத்து வச்சுக்கிறேன். இது பாவக்காய் பிரட்டல், அதாவது வந்து வசந்துக்கு பாவக்காய் பிரட்டல். மற்றது வந்து இந்த வெயில் கொஞ்சம் கூடத்தானே. அப்போ அதுக்காக வந்து பீட்ரூட் எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து பச்சையாக வந்து நாங்கள் சம்பல் செய்ய போகிறோமே நம்ம. அப்போ அதுக்காக வந்து இந்த மாதிரி குத்தரிசி வந்து மீன் ஜோதி அதுக்கு அப்படியே வந்து குத்தரிசி வந்து போட்டுருக்குறாமே நம்ம. அப்போ இன்றைய தினம் வந்து மதிய சமையல் இவ்வளோ வந்து சமையலுக்கு போட்டு முன்னும் எனக்கும் கொஞ்சம் உஷார் குறைவாக இருக்குது. அப்போ ரோயாமாண்ட பாட்டை கேட்டுக்கொண்டு போவோம் என்னதில்ல. சரி அழைய பொன்வினையே என்னோடுவா புன்னகை என்பது புத்தகமானது. அத்தனை பாடலும் கற்று முடிப்பதில் எத்தனை மாதங்கள். அழகிய புன்வினையே என்னோடு வா பாடல் நான் பாடவா. உள்ளே வைத்து கொள்ள ஊமை காதல் அல்ல. உன்னை நான் பிரிந்தால் என் கண்ணில் ரத்தம் வரும். உன் கண்ணிலே நீர்
என்னோடு வா பாடல்தான் பாடவா. நானும் வந்து சோம்பறியா இருக்கிறோம். சோம்பறியான பாட்டு கோயிலுக்கும் போடா கோயிலுக்கு போவாதான் பாடி உண்மையா அது உண்மையா நிக்க கூடாது. அப்ப நாங்க வந்து சமையல் கட்டுக்கு போவோம். கோமா குடிங்க வசன் கோமா குடிங்க வசன் சோடாவை கொடுத்து நீங்க சோடா கொடுத்தீங்க. சரி கருப்பு சோடா குடிக்காதீங்க. கருப்பு சோடா குடிச்ச கொக்கோ அப்ப கூட தாங்க சமையலுக்குள்ள போவோம். நாங்க வந்து பீட்ரூட் சம்பல் போட போறோம். பீட்ரூட் சம்பலுக்கு தேவையானது பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு பீட்ரூட் ஒன்று எடுத்து வச்சுக்கேன் பச்சையா. அப்புறம் வந்து பச்சை மிளகாய் சின்ன சின்ன வட்டி வச்சுக்கோம். மற்ற வெங்காயம் சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து தேங்காய்ப்பு, மற்றது தூள் உப்பு, தேசிப்பிடி நம்மளாம் தான் எங்களோட பீட்ரூட் சம்பளுக்கு தேவையான பொருட்கள். அதாவது வந்து இந்த பீட்ரூட் சம்பளம் எனக்கு போட்டு காட்டினது எங்களோட லண்டன் நம்ம எங்களோட வீட்டை வந்து 2 அம்மா தான் போட்டு தந்தவா. உண்மையாகவே நாங்கள் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதன்படி இந்த நாள் எங்களோட அக்காவும் செய்தவா, மூத்த அக்காவும் நல்லா இருக்குன்னு சொன்னோம். பாப்பா அதுக்கு நாங்கள் வந்து நானும் இன்றைக்கி பீட்ரூட் சம்பல் போட போகிறோம். பச்சையா இது வந்து உண்மையாகவே நல்லா. ஏன்னா நாங்கள் வந்து இப்படி சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லம்மா. இதை வந்து கூடுதலாக பச்சையாக வட்டியெல்லாம் சாப்பிட மாட்டினா அப்போ ரத்தம் ஊறுமா மற்றது. அப்போ வந்து பீட்ரூட்டை வந்து நாங்கள் இப்போ வந்து சின்ன கண்ணால் வந்து உறிஞ்ச போகிறோம். பெரிய கண்ணால் உறிஞ்சினா சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்கும். சின்ன கண்ணால் உறிஞ்சினா சாப்பிட்றதுக்கு பச்சை மாதிரியும் தெரியாது, ருசியாகவும் இருக்கும். இப்போ நான் சின்ன கண்ணால் உறிஞ்ச போகிறேன். பச்சை முட்டை உறிஞ்சி கொட்டு கொடுறத காட்டணும். அதுக்கு பெரிய ஏத்தல் எடுத்து வச்சுக்கி இது காணும். நான் ஒரு கேரட் தான் பீட்ரூட் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ அதுக்காகத்தான் இப்படி நல்லா கண்ணுண்டா நல்லா கொட்டணும். எதுவும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த சம்பல் வந்து எல்லாருமே வந்து பச்சையாக வந்து பீட்ரூட்டை வந்து சாப்பிடுங்க, அதில் ஜூஸ் அடித்து குடிங்கன்னு சொல்லிவிட்டோம். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனால் இப்படி சம்பல் போட்டு சாப்பிடக்க சோறோட சேர்த்து குழஞ்சி சாப்பிடக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தேசி புளி எல்லாம் இருக்கிறது, பச்சை மிளகா போடுறது, வெங்காயம் போடுறது, அப்புறம் எல்லாம் சேர்ந்து கடி பிடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க. இப்படி வந்து சின்ன சின்ன கண்ணால் வந்து உறிஞ்சி ஃபுல்லாக எடுக்கணும். இப்படி நான் வந்து குட்டி கண் தான் பாதிக்கிறேன். இந்த குட்டி எண்ணெய் தான் வடிவாக வருமா. இது வந்து உறிஞ்சோம். பட்டை போட்டேன்னா கொஞ்சம் நிற்பாடி வச்சு இருக்கலாம். எனக்கு வந்து சத்து காணும். அப்போ மூளையும் கொஞ்சம் காணாது. ஒரு பெரிய கோப்பையில் எடுத்து உறிஞ்ச ஒன்றும் இல்லை. அதுதான் எனக்கு மூளையும் காணும். கணக்கம் போல. அப்போ மற்ற பக்கம் மாதிரி உறிஞ்சுங்க. மற்ற பக்கம் தான் இதுதான் அந்த உறிஞ்சிற பக்கம். நான் வந்து நேல நிமித்தி இப்படி வைக்க அது உறிஞ்சி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. வந்து எல்லாத்தையும் உறிஞ்சி அப்படியே சின்ன சின்ன இருக்கும். ஓகே, பீட்ரூட்டை வந்து நான் சீவி எடுத்துட்டேன். எங்களுக்கு தானே மதியம் தானே. அப்போ ஒரு பீட்ரூட் எடுத்துட்டேன் காணும். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பீட்ரூட் தான் ரொம்ப வேறு இருக்கேண்ணே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அப்படியே வந்து நாங்கள் வந்து பச்சை மிளகாய் போட போகிறோம். இந்த அப்படியே இருக்கேன்னா சோப்பும் பச்சை மிளகா அப்படியே பண்ணுறீங்களா. வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கடிபட்ட நல்லா இருக்கும். நொறுக்கணும் அப்படியே பார்த்தீங்கடா. இது என்ன பேர் தேங்காய் கொஞ்சம் போட போகிறோம். அப்புறம் பார்த்தீங்களாண்டா இந்த படியாக இருக்குல்ல இந்த கலரிங் மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தூளுப்பும் வந்து சேர்க்கப்படும். இதை வந்து நல்லா திரட்டும். நல்லா பிரட்டுறதுக்கு முன்னம் தேசி புளியை விட்டு பிரட்டினா இன்னும் சோக்கையாக இருக்குது. தேசி புளியை விடுவோம், இன்னும் சோக்காக இருக்கும். மாமா பிடிக்கும்.
அப்படியே தேசி புளி விட்டாச்சு. விட்டு அப்படியே நல்லா பிரட்டும். பிரட்டிட்டு பச்சை மிளகா உங்களுக்கு விரும்பி நான் கொஞ்சம் கூட போடுறோம்னா போடலாம். நான் போடையில கொஞ்சம் வெயில் இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் இது வந்து உரைப்பு இவ்வளவும் காணும் அப்படியா இவ்வளோ தான் போடணும்ல. நல்லா இருக்குது, பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தேசி புளி கொஞ்சம் முன்னுக்கு நின்றா கொஞ்சம் சுள்ளாக இருக்கும். சோத்தோட வந்து குழைச்சி சாப்பிடுங்க. சரி, இவ்வளோ தான் பீட்ரூட் சம்பல் வரும் சிலோ. நான் ஏன் சின்ன கண்ணால் சீவினாண்டா, சின்ன கண்ணால் சீவினா சாப்பிடுங்க. அந்த பெரிய கண்ணால் சீவினா கொஞ்சம் கடிப்பட அந்த மாதிரி இருக்கும். குட்டி இதெல்லாம் சீவினாங்க அப்படி சோத்தோட குழைச்சி சாப்பிடுங்க. அப்படியே நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அப்படி வெளியே கொண்டு போயிடும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து நாங்கள் பீட்ரூட் சம்பல் 5 நிமிஷம் தான் பீட்ரூட் சம்பலுக்கு. பார்த்தீங்களா, அதாவது நாங்கள் வந்து இப்போ ரெட் ஃபிஷ் மீன் கூட்டப்போகிறோம். அதாவது வந்து எங்களோட ரொய்யாக்கா சொல்லுது ரெட் ஃபிஷ்ஷாக, அதாவது இதை வந்து சொல்லுவாங்க துள்ளு மண்டைன்ட்டு. பார்த்தீங்களா, கொஞ்சம் மண்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது துள்ளிப்பை, அதான் துள்ளு மண்டை. இப்போ வந்து நாங்கள் துள்ளு மண்டையை வந்து என்னென்னு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பச்சம் இதுக்கு பார்த்தீங்கன்னா துள்ளு மண்டை எடுத்து கழுவி வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போடுறோம். காடு கொஞ்சம் வழியாக இருக்குது இல்லை, பச்சை மிளகா கொஞ்சம் முன்ன பிடிக்கட்டும். அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் வந்து தக்கினி பழம், கருவேப்பமில்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி பழம் வந்து போடுவோம், நல்லா இருக்கும் தக்காளி பழம். அப்புறம் வந்து என்ன சேர்க்கணும், உப்பு போடுறோம், தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து குடிச்சும் பார்த்து போடலாம். அப்புறம் வந்து தேவையான அளவு தூள், கணக்குத்தூள் போட வேணும். 1 2 3 4 கரண்டு தூள். இங்கே கொஞ்சம் கூட தான் நிற்கிது, பரவாயில்ல தூள். அப்புறம் வந்து புளி அங்கே கரைச்சி வச்சுனேன். இந்த அதாவது வந்து பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி கொடுக்காப்புளி, ரெண்டுக்கு எங்களோட பழப்புளி இல்லை, பழப்புளி கொள்ள விட போகிறேன். மண் சட்டியில் மீன் குழம்பு அப்படியே வந்தீங்கன்னா மேலால் 2 உள்ளிப்பூடையும் போடும். அப்படியே இருக்கு உள்ளிப்பூடும். அப்படியே வந்து நச்சீரகம் வந்து திரிச்சு வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். மிக்சியில் போட்டு நச்சீரகம் வந்து மெல்லிசாக சூடாக்கிட்டு அடித்து வச்சுருக்கிறேன். மிக்சியில் தூளாக்கி நச்சீரகம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறிக்கு அரைச்ச கறி மாதிரி இருக்கும். நான் வந்து கூடுதலாக நச்சீரகம் பாய் வைக்கிறேன். மீன் கறிக்கு சில பேர் பாவிக்கிறது, சில பேர் பாவிக்கலாம், விருப்பம். நச்சீரகம் போட்டாச்சு. அப்புறம் வந்து என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பால் எடுத்து வச்சுக்கணும். முதல் பால் 2ஆம் பால், முதல் பால் எடுத்து அப்புறம் வந்து 2ஆம் பாலையும் விடப்போகிறோமா. இது என்ன கொடுமையாப்பா, 2 பாலையும் ஒன்றா கலந்து ஊற்றுறானே. சும்மா காட்டத்தானே நாங்கள் 2 பால் விருந்தாங்களே. இப்போ அப்படியே வச்சுட்டு கிளறுக்குல 2 கிளறிட்டு மெல்லிசா இப்படி சும்மா கலக்கணும். இல்லை தூள் வந்து அந்த கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கிடுக்குன்னு கலக்கிட்டு இப்படியே கொண்டு அடுப்பில் வச்சு மூடி நல்லா கொதிக்க விட்டு அவிக்கும். கொதிக்க விட்டு அவிக்கணும். கொதிக்க விட்டு பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் என்ன வழியாக இருக்குது கலகலன்னு. அப்படியே வந்து தூக்கி இதில் காய்ச்சி அப்புறம் வந்து கேஸ் அடுப்பு அப்படி போட்டு இப்படியே மூடி விட்டு அவிய விட போகிறோம். எங்களோட சமையல் எல்லாம் வந்து முடிஞ்சது. இன்னைக்கு டக்குன்னு முடிச்சிட்டோமே. நான் மேலாட்டி நான் மாசம் ஏற்பட்டுருக்கேன். நான் பகல் நித்திரையே கொள்றதே இல்லை. உண்மைக்குமே வந்து நேரமும் இல்லை, கண்டிப்பா நேரமும் இல்லை. தம்பி குட்டிகளை சாப்பாடு திட்டணும், அவங்களுக்கு இது செய்யணும். சரி, அது நிறைய எக்ஸ்ட்ரா தான். அப்ப வந்து இன்னைக்கு வந்து நிறைய சமையல் வந்து சமைச்சு நான் தட்டுல வந்து அடுக்கி வச்சிருக்கிறேன். அப்ப வந்து என்ன சமையல் பாத்தீங்களா, குத்தரிசி சோறு. பாத்தீங்களா, குத்தரிசி சோறு. இந்த குத்தரிசியை வந்து எல்லாரும் சொன்னீங்கன்னா
வசந்துக்கு வந்து கஞ்சியை வந்து வடிச்சிட்டு கொடுக்க சொல்லி. ஆனால் நான் வந்து உமியை விட்டு தான் காய்ச்சிறேன். ஏன்னா ரைஸ் குக்கரில் காய்ச்சிறடியோ அதை வந்து நான் உமியை விடுறேன். ஏன்னா விட்டு வந்து அடுப்பு வந்து கட்டையில் இப்போ கேஸ் குக்கரில் செய்கிறது. கேஸில் வந்து குத்தரிசி வந்து அவிச்சா நிறைய கேஸ் ஒரு நாள்லேயே அந்த கேஸ் போயிடும். அப்போ அதடியாக வந்து நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் இந்த குத்தரிசியை வந்து போட்டேன்னா ஒரு 5-6 தண்ணியில் கழுவினானே என்ன அந்த தவிட்டு பிடிப்பு போடுறக்காக கழுவிட்டு தான் அவைய போட்டேன்னா. அது மட்டும் இல்லாமல் எங்கட ஐயோ என்ன சுட்டுட்டுங்க ஜேவா புடிதம் எடுக்க போகிறோம். ஓகே வந்து எங்களோட தொள்ளு மண்டை குழம்பு, அதாவது வந்து எங்களோட கருப்புருவையா கண்ட என்ன பேர் ரெப்பீஸ். ஆமாம் ரெப்பீஸ். இன்னும் பேருலாம் தெரிய மாட்டேங்க மீன் பேருகள் சாப்பிட்டேன் நீங்கள அந்த மீனெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏன் தெரியல அது சீசன் மாட்டியக்கடை இப்படிதான். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா துள்ளு மண்டை மீன் குழம்பு கொமக்கு இது பார்த்தீங்களா மீன் குழம்பு. ஆகா நச்சீரகம் தூக்கி எறியுது. வாசம் கருவேப்பமலை எல்லாம் மேலால மிதக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து துள்ளு மண்டை மீன் குழம்பு. அப்புறம் வந்து எங்கட ஹீரோயினி இன்றைக்கு வந்து பீட்ரூட் சாம்பல் அதாவது வந்து பச்சை சாம்பல். இந்த பீட்ரூட் சாம்பலை இன்னும் சத்தும் கூட உண்மைதான். ரத்தம் ஊறும். ரத்தம் இல்லாதவர்களுக்கு ரத்தம் ஊறணும். அதாவது வந்து என்ன போடாங்களுக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் சாம்பலை வந்து நாங்கள் வெள்ளை சோறோட வந்து பிரட்டி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டாக இருக்கும், வேறு லெவலாகவும் இருக்கும். ஆனால் என்ன செய்யறங்களோட வேக்கு வந்து இப்போ சிப்பு போட்டிக்கிறாக்கு நேற்று சாப்பிட்டேன்னு இல்லை சாப்பிடணும். அவன் எப்போதும் இருந்துட்டு இன்றைக்கெல்லாம் நான் டக்குன்னு வெள்ளை சோறையில் போட்டிருப்பேன். இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்துருப்பேன்னா நான் வெள்ளை சோறு தான் கூட சாப்பிட்றேன். இப்போ சரி என்ன செய்யற சூழ்நிலையா அப்படின்னா ஓ உடம்பு சூழ்நிலை சில சூழ்நிலையால் இப்போ இப்போ குத்தரிசி, அதாவது வந்து தம்பி குட்டிக்கு நல்லா நல்ல குத்தரிசி. அப்போ நல்லா இப்போ பீட்ரூட் சாம்பல். அப்புறம் வந்து பாவக்காய் கறி, பாவக்காய் பிரட்டை. இதையும் காய்ச்சினீங்களா எனக்கு தெரியாது. பாவக்காய் உங்களுக்காக தான், வேறு யாருக்காக? பூச்சி சாப்பிட்டு அவனோட ஃபேவரட் கறி பருப்பு. இந்த இதுக்கு என்ன பேர் பாவக்காய சொல்றாங்க. என் ஃபேவரட் கறி பருப்பு. அப்புறம் பாத்தீங்களா நல்லா பருப்பு கறி வந்து காய்ச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச வெங்காய பூ. இது வந்து ஒரு சீசனுக்குள்ள தான் கிடைக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து நாங்கள் இதை வந்து சாப்பிட்றோங்க. பிறகு தேடினாலும் கிடைக்காது நம்ம. நல்ல வாசமையா குத்தரிசி சோத்துக்கு வெங்காயம் பூ சூப்பராக இருக்கும். அதே விட வெள்ளை புட்டுக்கு வேறு லெவலாக இருக்கும். என்ன செய்யலாம் வெள்ளையா நல்லா இருக்குமே நம்ம. இப்போ கொஞ்சம் முத்தமாயி வந்துட்டான் அண்ணா வந்தா இல்லையால நாங்கள் மொத்தமாக வருது நல்லம் தானே நம்ம உடம்புக்கும் நல்லம் தானே சாப்பிடுறது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி கிடக்கு. அது மட்டு சட்டை என்ன போடாம பாரு வெள்ளுப்பா வெள்ளுப்பா கருப்புன்றது ஐயோ நான் அப்படி அந்த இடத்துல சொல்லலைன்னா நீங்க கருப்பண்ணாலும் கண்டோஸ் அது நாங்க முடியா குளிச்சுட்டு அவ கொஞ்சம் கிள்ளி சாப்பிடுங்க. கிள்ளி சாப்பிடலாம், அதை நோட் பண்ணி நாங்க முடியா குளிச்சுட்டு வரவும் காஞ்சு ரொம்ப பிரசவம் என்ன குளிச்சு வந்து முட்டை மிளகு பழம் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களோ. கருப்பண்ணாலும் மடிவு என்னைய விட அம்மாட்ட முகம் வட்டு நல்ல வடிவான இருக்கு, லட்சணமான முகம், சிரிச்ச முகம். எந்த நேரம் எந்த ஒரு கவலை வந்தாலும் சிரிச்சு கொண்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் இப்பதான் நீங்க பாக்குறீங்க. நாங்க வெள்ள டீசர்ட் முகத்தை வந்து எழுப்பி காட்டுவோம். அப்ப வந்து மதிய சாப்பாடு ரெடியா நம்ம எங்கள்ட கருப்பு ரோசம் வந்து எங்களுக்கு சாப்பாடை எடுத்துக்கொண்டு எங்களோட கருப்பு ரோசம் வீட்டை போப்புறேன். கருப்பு வந்து என்ன கூப்பிட்டு கொண்டிருக்கிறா வீட்டை வர சொல்லி இல்ல கண்டிப்பா அம்மா வருவன். இப்ப தம்பி இப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்றா. அதாவது வந்து இப்ப கொஞ்சம் சூழ்நிலை பிள்ளையா தம்பி குடிக்குது வெயில் அதெல்லாம் கூட்டிட்டு கண்டிப்பா நான் வருவேன். வாரக்கிழமை சுவரா வருவேன். சிட்டி வராட்டி என்னோட நீங்க கதைக்காதுங்க
ஓகே வந்து கதைக்க விடுந்தாங்க அடிச்சது அரிச்சந்திரன் ஓகே வந்து பக்கத்து வீடு. அப்போ இதுதான் வந்து மதிய சமையல். இதோட எங்களோட வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு பின்னேறாம குட்டுவல நாங்களா இப்போ எங்களோட சேனலுக்கு மறக்காம புதுசா யாரும் வந்தா மறக்காம என்ன சொல்றதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது கமெண்ட் பண்றது இவ புதுசா சொல்லி தந்துருக்கு, அது நீங்க செய்யணும். மறக்காம என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சொல்லுங்க என்ன சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் சர்ப்ரைஸ் பண்ணணும். சொல்லுங்க என்ன கருப்பு ரோசாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரோசாக்காக சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே இவ்வளவுதான் எங்களை சரி. இந்த வீடியோ பேட்டி கரெக்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நான் அனு, நீங்கள் கருப்பு ரோஜா. பாய் பாய்.